இந்த மரபை ஆளுநர் மீறுகிறார். இங்க யாருமே தேசிய கீதத்துக்கு யாரும் எதிர்ப்பான போல ஒரு சித்தரிப்பதே அவரோட ரொம்ப ரொம்ப பின்னோக்கிய பாதையா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், முதல் தமிழ்தாய் வாழ்த்து தொடங்குவோம், பிறகு சட்டமன்ற நடவடிக்கைகள் இருக்கும், அந்த கூட்டம் முடியும் போது தான் தேசிய கீதம் வாசிக்கப்படும், தேசிய கீதம் பாடுவோம். இப்ப ஆளுநர் என்ன பண்றாரு, தேசிய கீதத்தை முதல்ல பாடணும்னு சொல்றது எந்த நாட்டில் எந்த ஒரு மாநிலத்திலேயோ இல்ல ஒன்றிய அரசோட நிகழ்வுகளோ அது ஏற்புடைய காரியமே இல்லை. ஆளுநர் தன்னோட அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பாக செயல்படுறாரு, இந்த சட்டமன்ற நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பாக செயல்படுறாரு. அப்ப ஆளுநர் தான் இந்த நாட்டுக்கு விரோதமா செயல்படுறாருன்னு அவரோட நடவடிக்கைகள் தெரியுது. ஆளுநரோட உரை என்பது எல்லாருக்கும் தெரியும், அரசு தயாரிக்கப்பட்ட உரையை அவர் வாசிக்க வேண்டும். அதனால்தான் இன்னைக்கு சட்டமன்ற பேரவைத் தலைவர் இந்த சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகளுக்கு மட்டுமே குரல் எழுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, கருத்து சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நியமிக்கப்படவர்களுக்கு ஆளுநர் உரை ஒரு மரபின் அடிப்படையில் வரவழைத்து பேச வேண்டும். ஆளுநருக்கு கொடுத்த தக்க வேண்டிய மரியாதை அளித்து அவருக்கு இடம் அளித்து பேசும்போது ஆளுநர் தன் மரபை மீறும் போது எதிர்ப்பாக நம் தமிழ்நாட்டு முதல்வர் ஒரு தெளிவாக தீர்மானத்தை கொண்டு வந்தார். தீர்மானம் என்பது இந்த மரபை ஒன்றிய அரசு, முக்கியமாக பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பாஜக அல்லாத அரசுகள் இருக்கும் பல்வேறு மாநிலங்களில் ஆளுநர் வைத்துக்கொண்டு அரசு நடவடிக்கைகளை, அரசின் திட்டங்களை முடக்கும் விதமாக மக்களால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளோட சட்ட முன்வடிவுகளை கையெழுத்திடாமல் காலம் தாத்தும் தன்மை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு முதல்வர் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நம்ம நீதிமன்ற வளாகத்தில் நம்ம நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த சூழல்ல உண்மையான அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கும் ஆளுநராக, சட்ட முன்வடிவுகளை தாமதமாக இல்லாமல் கையெழுத்து போடும் ஆளுநராக, ஆளுநர் உரையை அரசு தயாரித்த ஆளுநர் உரையை படிக்கும் ஆளுநராக இருக்கிறதான் காலகாலம் வந்த மரபு. இந்த மரபை மீறிய ஆளுநர் குற்றம் சாட்டுவது வேடிக்கையா இருக்கு. அப்போது ஆளுநரை வழிநடத்துவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இல்லை. ஆளுநரை நடைமுறைப்படுத்துவது ஆளுநரை யார் ஆட்டிப்படைக்கிறார் என்றால் ஒன்றிய அரசோட சித்தாந்தமும் பல்வேறு அவர் உள்வாங்கிய சித்தாந்தங்கள் தான் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பாக செயல்பட நடவடிக்கை ஈடுபட வைக்கிறது. தமிழ்நாடு அரசு தயாரித்த உரை அது தவறான தகவல் இருக்கு அப்படின்றார் ஆளுநருக்கு. தரவுகள் அடிப்படையில் அவர் ஆளுநரோட அலுவலகமும் தமிழ்நாடு அரசு அலுவலகமும் பேசி தகுந்த ஆதாரங்கள் கொடுத்தால் அந்த தகுந்த ஆதாரங்களுக்கு அரசு அலுவலர்கள் பதில் சொல்வார்கள். ஆனா ஆளுநர் ஒரு அரசியல்வாதி போல் செயல்படுவது, ஒரு அரசியல் கட்சியின் பிரதிநிதியாக செயல்படுவது போல் செயல்படும் போது அவரோட குற்றச்சாட்டுகள் ஆளுநர் தரப்பிலிருந்து அவர் கூறுவதே தவறு. வேணும்னா ஆளுநர் அவர்கள் ஆளுநர் பதவியை அவர் ராஜினாமா செய்துவிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவராக பிரதிநிதியாக மக்கள் மன்றத்தில் நின்று பேசினால் அது தகுந்த பதிலடி கொடுப்போம்.